ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது வேறு எதுவும் இல்லைங்க, சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு கட்லெட் ரெசிபி தான் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்தது தான். இதை வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு வட்ட வட்டமாக தோலோடவே கட் பண்ணி இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டயட் இருக்கவங்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது 2 சாப்பிட்டிங்கனாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகிறதுக்கு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி கூட பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், அதிலே தெரியும் கிழங்கு வெந்துருச்சா இல்லையான்னு. பாருங்கள், நான் இப்போ கத்தி வச்சு குத்தி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கத்தி ஈஸியாக உள்ளே போச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணியிலேருந்து தனியாக எடுத்துகிட்டு அதோட ஸ்கின் மேலே இருக்க தோலை மட்டும் உளிச்சிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கைகளாலேயே நல்லா மசிச்சுக்கலாம். உங்களால் மசிக்க முடியலை, கஷ்டமாக இருக்குன்னா மேஷர் வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சோ நல்லா மசிச்சு கொடுங்க. மசிச்சிங்கனாலே அது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும், நல்லா மாவு மாதிரி மாறிடும். ஒரு சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்லெட் பிடிக்கிறப்ப சரியாக வராது. அதனால் சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சா அப்படி உருண்டை பிடிச்சி நிற்கணும், அந்தளவுக்கு இருக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன கட்டி கூட இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒன்று பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நம்ம மசாலா தூள்னு ஆட் பண்ண போகிற பின்னாடி, அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பச்சை மிளகாயை வந்து கவுண்ட் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாங்கிறது மீடியமாக இருக்கும் காரம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அது கூடயே 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து கலருக்காகத்தான். 1 ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக எடுத்துக்கிறோம் கரம் மசாலா. அது ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும். இது கூடவே ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு அரிசி மாவு. எதுக்குன்னா அப்போ தான் நம்ம அந்த கட்லெட் பிடிக்கிறப்ப உதிராமல் வரும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மைதா இருந்தால் நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமனை வந்து புளிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு கட்லெட் பிடிக்கும்போது நல்லா தடிமனாக வரலை, கெட்டியாக வரலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அரிசி மாவோ மைதா மாவோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உதிர்ந்துடும், எண்ணெயில் நீங்கள் போட்ட உடனே அது உதிர்ந்து போயிடும். அதனால் மாவோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். நீங்கள் பிணைஞ்சு கையில் பிடிக்கிறப்ப நல்லா பிடிக்க வரணும். வரலைன்னா நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிடிச்சி பிசைஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பிரெட் க்ரம்ஸு. 2 ப்ரெட்டை வந்து ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கட்லெட் வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கைக்கு இடையில உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும், கட்லெட் ஷேப் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். நம்ம கடையிலலாம் கிடைக்கலையா அந்த ஷேப் வந்துடும். இந்த ஓரங்களில் ரவுண்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு மேலாப்பில் இப்படி தட்டி கொடுத்தீங்கனாலே போதும், அழகாக உங்களுக்கு ஷேப் வந்துடும். இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருண்டையாகவோ இல்லை நீளமாகவோ பிடிச்சிக்கலாம். ஆனால் ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் அது கட்லெட்டு. பாருங்கள், ஷேப் நமக்கு நல்லா வந்துருச்சு. நம்ம போட்ட மாவே கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு மாவு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் நல்லா சுழட்டி எடுக்கலாம். எல்லா பக்கமும் அந்த பிரெட் படணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும் இந்த கட்லெட்டு. அதுக்காக தான் நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து இது பண்ணுறோம். பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே கூட டவாவில் போட்டு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. மேலே வந்து மொறுமொறுப்பாக வரணும், அதுக்காக தான் நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் போடுறோம். பாருங்கள், இப்போ நமக்கு கட்லெட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நிறைய ஆயில் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா நீங்கள் எண்ணெய் வடச்சட்டி வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு கூட எடுக்கலாம். அது வந்து நிறைய ஆயிலியாக இருக்கும். நீங்கள் லைட்டாக பேனில் வச்சு இப்படி போட்டு எடுக்கிறப்ப நமக்கு ஆயில் வந்து அளவாக செலவாகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆயிலில் போட்டு எடுக்கிறத விட. இப்போ ஒவ்வொரு கட்லெட்ஸாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் அப்படியே பற்றிக்கிட்ட மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, திருப்பி போட வேணாம்.
உடனே நீங்கள் திருப்பி போட ட்ரை பண்ணிங்கன்னா கட்லெட்ஸ் வந்து உடஞ்சிரும். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி போட்டால் போதும். நீங்கள் போட்ட உடனே அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே ஆயிலில் போய் மிதக்கும். அதனால் உடஞ்சி போயிடுச்சு நீங்கள் பயந்துக்க வேணாம். அது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப சரியாயிடும். திருப்பி போடுறப்ப அதில் போய் அது ஒட்டிக்கும் கீழே இருக்க பிரெட் க்ரம்ஸ் எல்லாம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி மெதுவாக அழுத்தம் கொடுக்காம மெதுவாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பக்குவமாக திருப்பணும், மெதுவாக திருப்பணும், இல்லைன்னா கட்லெட்ஸ் வந்து உடஞ்சிரும். இவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி தான். நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். சக்கரவள்ளிக்கிழங்கு டேரெக்டாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி கட்லெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.